இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் ஹஸ்பண்ட் எப்படி எங்க வீட்ல இருப்பாரு? முதல்ல நீ யாருமா? இது யாரோட வீடுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இது தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சூர்யா சார் வீடு தானே? கரெக்ட். இது எங்க மாப்பிள்ள சூர்யா வீடு தான். சூர்யா சாரோட ஃப்ரெண்ட் மான்சிங் தான் என்னோட ஹஸ்பண்ட். என்னது, மான்சிங் உன்னுடைய ஹஸ்பண்டா? ஆமா, மான்சிங் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் இங்க தான் இருக்காரு. அத கேள்விப்பட்டு தான் அவரை தேடி நான் இங்க வந்திருக்கேன். ஏதோ தப்பா இருக்கே. சிங்க கெட்டப்ல இருக்கிறது சூர்யா தான்னு மாயாக்கு தெரிஞ்சிருக்குமோ? மான்சிங் வேஷத்தை கலைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் மான்சிங் இங்க தான் இருக்காரு. அவரை நான் பார்க்கணும். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். எங்க இருக்காரு அவரு? ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க. இதராவோ, நாம என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பார்க்கலாம். நீ வா. மான்சிங், மான்சிங், ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? உயிருக்கு உயிரான என்ன விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னங்க நியாயம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க கல்யாணம் ஆன கையோட டெல்லிக்கு போயிட்டீங்க. இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கீங்க. வந்த நீங்க தாலி கட்டின ஒய்ஃப் என்ன பார்க்காம உங்க ஃப்ரெண்ட் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்ல மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான். இத பாருமா, நீ மான்சிங் தான் உன்னோட புருஷன்னு சொல்ற. ஆனா மான்சிங் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரே. தயவு செஞ்சு நீ வெளியில போ. இல்லங்க, நான் சொல்றத நம்புங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். எதுக்காக இவர் இப்படி சொல்றாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. இத பாரு, மான்சிங் என் புள்ள சூர்யாவோட ஃப்ரெண்ட். என் புள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன மாதிரியே ஜென்டில்மேனா இருப்பாங்க. தப்பான ஆளுங்களோட என் புள்ள சூர்யா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். கரெக்ட் மாதாஜி. என் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருமே ஜென்டில்மேன்கள் தான். எல்லாரும் என்ன மாதிரியே ஜெம்ஸ் தான். ஐயோ, நான் சொல்றது சத்தியமா உண்மை. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. ஏய், எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. மான்சிங் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா நீ என்னடானா அவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்க பாக்கலான்னு நினைக்கிறியா?